இங்க ஒரு குட்டி பையன் அவனோட எக்ஸாம் ரிசல்ட்டை கையில வச்சுக்கிட்டு அதை அம்மா கிட்ட எப்படி காட்டுறதுன்னு பயந்துகிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்கார்றான். அங்க அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அவங்க அந்த குட்டி பையனோட அண்ணன் கிட்ட நீ எக்ஸாம் எப்படி எழுதுனன்னு கேக்குறாங்க. அந்த பையனும் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, நான் எல்லாத்துலயுமே 90க்கு மேல மார்க் எடுத்திருக்கேன்னு அவன் எடுத்த மார்க் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருந்த அந்த குட்டி பையனும் அவன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு பாக்குறான். அவனும் 60 மார்க் தான் எடுத்திருக்கான். இவன் சோகமா அதை பார்த்துட்டு இருக்க அப்ப அவன் அண்ணன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்க, பட் நான் அவங்க எல்லாரை விட நிறைய மார்க் எடுத்துட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட அம்மாவோ நீ இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கவே நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸை விட நிறைய மார்க் எடுத்துட்டேன்ல, எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். அப்ப அப்பாவோ அந்த குட்டி பையன் கிட்ட உனக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்களான்னு கேக்குறாரு. உடனே அண்ணே அவன் கையில இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் புடுங்கி அவன் அதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு பாக்குறான். அந்த மார்க்கை பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த மார்க்கை பார்த்துட்டு இவ்வளவுதான் நீ எடுத்தியா, அம்மா உனக்கு கண்டிப்பா அடிக்க போறாங்கன்னு சொல்றான். அம்மாவும் அந்த பேப்பர் வாங்கி பார்த்துட்டு நீ ஏன் உன் ரிசல்ட்டை ஃபர்ஸ்டே காட்டலன்னு கேக்குறாங்க. இந்த பையனும் எதுவுமே பேசாம சோகமாவே உட்கார்ந்திருக்கான். அம்மா அவனை திட்டலாம்னு வர்றப்போ அவன் நைட்டு முழுக்க தூங்காம கஷ்டப்பட்டு படிச்சது அவங்களுக்கு ஞாபகம் வருது. எல்லா நேரமும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஏத்த பலன் கிடைக்காதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவன் எடுத்த முயற்சிக்காக அவங்க உனக்கு பிடிச்ச சாப்பாடு எடுத்து அவன் தட்டுல வச்சுட்டு நீ நல்லா எக்ஸாம் எழுதிருக்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன அவங்க சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா சாப்பிடுறாங்க.